ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் சில சம்ஸ்லாம் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா a² + b² + c² + 2 × ab + bc + ca. இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். a² + b² + 2ab. அடுத்து a - b ஹோல் ஸ்கொயர் a² + b² - 2ab. அடுத்தது a² - b² அப்படின்னா a + b a - b. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இது ரெண்டுத்துக்கும். ஸோ குட்டி ப்ராக்கெட், நெக்ஸ்ட் ஒரு பிக் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இங்கே கொஷினில் a + b இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே a + bன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே a² + b². ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கொஷினில் மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் a - bன்னு எடுத்துக்கணும். இங்கே a² + b²ன்னு எடுத்துக்கணும். ரெண்டுத்துக்குமே +b² தான் வரணும். இப்போது இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே நம்ம -ab அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம +ab அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ இதான் ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a + b + c ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2 × ab + bc + ca. இது a + b ஹோல் ஸ்கொயர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். a - b ஹோல் ஸ்கொயரும் தெரிஞ்சது தான். ஸோ a² - b², a + b a - b, a³ + b³. இந்த ஃபார்முலா தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். கொஷினில் ப்ளஸ் இருக்கா, அந்த a + b அப்படியே எழுதுக்கணும். +. அடுத்தது a² + b² ரெண்டுத்துக்குமே ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் a² + b² அதே தான் வரும். இங்கே கொஷினில் மைனஸ் இருக்குது. அதனால் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா, இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே நம்ம -abன்னு எடுத்துக்கணும். இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே +abன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இது ரிலேட்டடாக நம்ம சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.